பண்டாரி மீது டெல்லி போலீசார், வருமான வரித்துறை, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை விசாரணை நடத்திட்டு வராங்க. 2016ஆம் ஆண்டுல வெளிநாட்டில் அவர் வச்சிருந்ததா கூறப்படும் அறிவிக்கப்படாத சொத்துக்கள் தொடர்பா அவரது வளாகத்துல ஐடி சோதனை நடத்தினப்ப அவர் முதலா ஸ்கேனரின் கீழே வந்தார். இந்தியாவில வரி ஏய்ப்பு, பண மோசடி வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள ஆயுத வியாபாரி சஞ்சய் பண்டாரிய நாடு கடத்துவதற்கான இந்தியாவின் கோரிக்கைக்கு லண்டன் நீதிமன்றம் திங்களன்று ஒப்புதல் அளித்தாங்க. இந்த வழக்கு இப்போது இங்கிலாந்து உள்துறை செயலர் சுயல்லா பிரேவர்மனின் ஒப்புதலுக்காக போச்சு. பண்டாரிக்கு எதிரான வழக்குகள் சோனியா காந்தியோட மருமகன் ராபர்ட் வதேராவுக்கு தொடர்பு கொண்டிருப்பதால அதோட வளர்ச்சி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. பண்டாரி மீதான குற்றச்சாட்டுகள் என்ன? டெல்லி போலீஸ், வருமான வரித்துறை, சிபிஐ மற்றும் அமலாக்க இயக்குநரகம் ஆகியவற்றால் பண்டாரி பல வழக்குகளில் விசாரிக்கப்பட்டு வராரு. 2016ஆம் ஆண்டுல வெளிநாட்டுல அவர் வச்சிருந்ததா கூறப்படும் அறிவிக்கப்படாத சொத்துக்கள் தொடர்பா அவரது வளாகத்துல ஐடி சோதனை நடத்தினப்ப அவர் முதல்ல ஸ்கேனரின் கீழே வந்தாரு. சோதனை அப்போ பாதுகாப்பு அமைச்சகத்தோட ரகசிய ஆவணங்களை கண்டு ஐடி தடுமாறியது. அதன் பிறகுதான் டெல்லி காவல்துறை அவர் மீது அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த சோதனையில லண்டனில் உள்ள பண்டாரியின் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களும் வதேராவுடன் தொடர்புடையதா சந்தேகிக்கப்படும் ஆவணங்களும் கண்டுபிடிச்சாங்க. 2017ஆம் ஆண்டில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் மற்றும் பண மோசடி தடுப்பு சட்டம் ஆகியவற்றோட கீழே இடி பண்டாரிக்கு எதிராக 2 வழக்குகளை பதிவு செய்கிறாங்க. ஸ்விஸ் நிறுவனத்துடன் இந்திய விமானப்படைக்கான பிளாட்டஸ் விமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் பண்டாரியோட பங்கு குறித்து சிபிஐ ஏற்கனவே 2016இல் ஆரம்ப விசாரணையை தொடங்கினாங்க. அதுல கிக்பேக் எடுக்கப்பட்டதா சந்தேகிக்கப்பட்டது. அதற்குள்ள பண்டாரி இந்தியாவை விட்டே வெளியேறிவிட்டாரு. அது என்ன இடி வழக்கு? டிசம்பர் 2017 ஃபீமா வழக்கு தொடர்பா பண்டாரிக்கு சொந்தமான 26 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள், தெற்கு டெல்லியில் உள்ள சொத்துக்கள் மற்றும் தங்க நகைகளை இடி பறிமுதல் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில இந்தியாவிற்கு வெளியே ரூபாய் 150 கோடிக்கு மேல் மதிப்புள்ள அசையும் அசையா சொத்துக்களை வாங்கியிருக்காரு. இதுல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல உள்ள வெளிநாட்டு வங்கி கணக்குகளில் உள்ள வெளியிடப்படாத வைப்பு தொகைகள், பல்வேறு வெளிநாட்டு நாணய வகைகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் நன்மை பயக்கும் உரிமை ஆகியவையும் இருக்கு. இடி கூற்றுப்படி இந்த நிறுவனங்கள் ஆஃப்செட் இந்தியா சொல்யூஷன்ஸ் FZZ, சாண்டெக் இன்டர்நேஷனல் FZZ, செராட் யூஎஸ் டெக்னாலஜிஸ் மற்றும் பெட்ரோ குளோபல் டெக்னாலஜிஸ் FZZ ஆகும். பண்டாரியின் வெளிநாட்டில் உள்ள சொத்துக்கள் துபாய் மற்றும் இங்கிலாந்தில் உள்ள குடியிருப்புகளும் அடங்கும். பண்டாரியின் பல்வேறு நிறுவனங்கள்ல ஷெல் நிறுவனங்களால் வழங்கப்படும் தங்குமிட நுழைவுகள் மூலம் நிதி பரிமாற்றம் செய்யப்பட்டதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்படின்னு இடி சொல்றாங்க. வதேராவுக்கும் பண்டாரிக்கும் எப்படி தொடர்பு? பண்டாரியின் சொத்துக்களை கைப்பற்றிய 1 வருடத்திற்கு பிறகு வெளிநாட்டில் வெளியிடப்படாத சொத்துக்களை வைத்திருப்பதற்காக பண்டாரிக்கு எதிராக பதிவு செய்த பண மோசடி வழக்கு தொடர்பா வதேராவுடன் தொடர்புடைய ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனத்துடன் தொடர்புடைய இடங்கள்ல இடி சோதனை நடத்தினாங்க. வதேராவிடம் பலமுறை கேள்வி எழுப்பிய இடியின் கூற்றுப்படி இந்த விவகாரம் 2008 அதாவது UPA ஆட்சி அப்போ பெட்ரோலிய அமைச்சக ஒப்பந்தத்துடன் தொடர்புடையது. இதில் பண்டாரி இயக்குநராக இருந்த சாண்டெக் என்ற இங்கிலாந்தைச் சேர்ந்த நிறுவனம் கிக்பேக் பெற்றதாக கூறப்படுது. ஜூன் 13, 2009 அன்று ஒரே ஒரு பரிவர்த்தனையில் கிட்டத்தட்ட $49.9 லட்சம் சாண்டெக்கின் கணக்கில் வந்துச்சு. அந்த ஆண்டிலேயே லண்டன்ல பிரைன்ஸ்டன் சதுக்கத்தில் உள்ள சொத்தை வாங்க பண்டாரி இந்த பணத்துல $1.9 மில்லியன் அமெரிக்க பயன்படுத்தியுள்ளார் என்று இடி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. 2010 இந்த சொத்தை பண்டாரி அதே விலையில வதேராவுடன் இணைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு விற்கிறாரு. அதாவது 65,000 பவுண்டுகளுக்கு மேல புனரமைப்பு செஞ்சிருந்தாலும் கூட அதே விலைக்கு விற்றாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி இடி ஒரு குற்றமும் சாட்டியிருக்காங்க. வதேரா தான் எந்த தவறும் செய்யவில்லைனோ, லண்டன் சொத்துக்களுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லைனோ மறுக்கிறாரு. அது என்ன பெட்ரோலிய அமைச்சகத்தின் ஒப்பந்தம்? 2006ஆம் ஆண்டு ONGC ஆனது. ONGC பெட்ரோ அடிஷன்ஸ் லிமிடெட் என்ற சிறப்பு நோக்கத்திற்காக இந்திய எரிவாயு ஆணையம் மற்றும் குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து குஜராத்தின் தாஹேஜில் இந்தியாவின் மிகப்பெரிய பெட்ரோகெமிக்கல் வளாகத்தை $4.5 பில்லியன் உருவாக்கியிருக்காங்க. இந்த வளாகத்தில் உள்ள திட்டங்களை ஒன்று சாம்சங் என்ஜினியரிங் லிமிடெட் மூலம் செயல்படுத்தப்பட்டது. இது பண்டாரியோட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தளமாக கொண்டு ஆலோசனை நிறுவனமான சாண்டெக் இன்டர்நேஷனல் FZE ஒப்பந்தத்தை பெறுவதற்கு முன்பு பணி அமர்த்தியது. டிசம்பர் 2008 ஒப்பந்தம் வழங்கப்பட்ட பிறகு சாம்சங் ஜூன் 13, 2009 அன்னைக்கு சாண்டெக்கிற்கு ரூபாய் $49.9 லட்சம் செலுத்தியிருக்காங்க. இந்த பணத்தில் 1.9 மில்லியன் பவுண்டுகள் ஓர்டெக்ஸ் என்ற மற்றொரு நிறுவனத்திற்கு பறிக்கப்பட்டதா இடி சொல்றாங்க.
பின்னர் தற்போது ஸ்கைலெட் FZE வைத்திருக்கும் பிரைன்ஸ்டன் ஸ்கொயர் சொத்தை வாங்க பண்டாரி பயன்படுத்துறாரு. இடியால கைது செய்யப்பட்டப்ப சிசி தம்பி என்பவரால இந்த நிறுவனம் உயர்த்தப்பட்டது. ஒப்பந்தம் போடப்பட்ட போது மறைந்த முரளி தியோரா பெட்ரோலிய அமைச்சராக இருந்தார். ஜூலை 2020 இடி வழங்கிய தகவலின் அடிப்படையில் பண்டாரி, சாம்சங் இன்ஜினியரிங் லிமிடெட் மற்றும் ONGCயின் அறியப்படாத அதிகாரிகள் மீது CBI ஊழல் வழக்க பதிவு செஞ்சாங்க. அது சரி, இந்த பிளாட்டஸ் வழக்கு என்றால் என்ன? 2012ஆம் ஆண்டில் ஸ்விஸ் நிறுவனத்திடம் இருந்து 2895 கோடி ரூபாய் மதிப்பில் 75 பயிற்சி விமானங்கள் வாங்கப்பட்டதில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கு. அதன் ஜூன் 19, 2019 FIRல் CBI அறியப்படாத IAF மற்றும் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகளை முதன்மை குற்றம் சாட்டி தொடர்ந்து பண்டாரி, பிளாட்டஸ் மற்றும் பண்டாரியின் நிறுவனமான ஆஃப்செட் இந்தியா சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. CBIயின் PE 2016 பிளாட்டஸ்க்கு ஒப்பந்தம் வழங்கப்படுவதற்கு முன்ன ஜூன் 2010 ஆஃப்செட் இந்தியா சொல்யூஷன்ஸோட ஒரு சேவை வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இது பாதுகாப்பு கொள்முதல் நடைமுறைகளை மீறிய செயல் என்று CBI குற்றம் சாட்டுறாங்க. இந்த ஒப்பந்தத்திற்கு முன்ன பண்டாரியோட 2 நிறுவனங்களுக்கு பிளாட்டஸ் 10 லட்சம் ஸ்விஸ் பிராங்குகளையும் பின்னர் 4.98 கோடி ஸ்விஸ் பிராங்குகளையும் செலுத்தியதையும் CBI கண்டறிகிறாங்க. CBIயின் கூற்றுப்படி பண்டாரியோட தொடர்புடையதாக கூறப்படும் பல்வேறு நிறுவனங்கள் ஒப்பந்தத்திற்கு பிறகு ரூபாய் 64 கோடிக்கு மேல ரொக்க பணம் வாங்குறாங்க. CBIயோட கூற்றுப்படி நவம்பர் 11, 2010 அன்று பாதுகாப்பு அமைச்சகத்தோட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது பிளாட்டஸ் நேர்மையற்ற மற்றும் மோசடியாக இந்த உண்மையை மறைத்தார். ஒப்பந்தத்தை பெற்ற பிறகும் பண்டாரிக்கு பணம் செலுத்தியதை பற்றிய உண்மையை அது மறைத்தது. சரி, எப்போ பண்டாரி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார்? இங்கிலாந்தில் இருந்து நாடு கடத்தப்படுவது பெரும்பாலும் நீண்ட நேரம் ஆகலாம். இந்தியா 2019 பண்டாரியை ஒப்படைக்க கோரியிருந்தது. ஜூன் 2020 இங்கிலாந்து அரசாங்கம் இதை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க. அந்த ஜூலையில் பண்டாரி கைது செய்யப்பட்டார். உள்துறை செயலர் ஒப்புதல் அளிப்பதற்கு சில மாதங்களாகும். அதன் பிறகு பண்டாரி மேல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்புகள் தரப்படும். PNB மோசடி குற்றவாளி நீரவ் மோடி மார்ச் 2019 கைது செய்யப்படுறாரு. அவரை ஒப்படைக்க பிப்ரவரி 2021 நீதிமன்றமோ 2021 ஏப்ரல்ல இங்கிலாந்து அரசாங்கமோ ஒப்புதல் அளித்தாங்க. இருப்பினும் அவர் இன்னும் இந்தியாவுக்கு வரல. அக்டோபர் 2017 விஜய் மல்லையா கைது செய்யப்பட்டாரு. அதன் பிறகு அனைத்து நடைமுறைகளும் முடிக்கப்பட்டன. அவரும் இன்னும் இந்தியா வரல.